இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையில உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தால் நம்மை நிரப்பின ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய செவிகளை, இருதயங்களை நாம் திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடட்டும். வாசிக்கலாம் 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அந்த கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஆண்டவர் ஏன் அவருக்கு பயந்து நடக்கிறவருடைய கரங்களிலே ஆண்டவர் கொடியை கொடுத்தார் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே பார்த்தோம். முதலாவது, ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையினுடைய கரத்திலே ஆண்டவர் கொடியை கொடுத்தார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் கொடியை கொடுத்தார். 3 விதமான திருப்பு முனைகளை தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் பார்த்தோம். முதலாவது, அனுகூலமான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறார். 2வது, எல்லாம் எதிர்முகமாய் இருந்தவைகளை கர்த்தர் மாற்றி நேர்முகமான ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் தருகிறார். 3வது, வல்லமையான திருப்பு முனையை நிகழ்காலத்திலே நமக்கு ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த திருப்பு முனையை கொடுத்தவர், கொடியை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து, நாம் அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவருடைய முதல் எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய பிள்ளை கொடியை ஏற்ற வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. 2வது, அந்த கொடியின் கீழே அவரே கொடியாக இருக்கிறார், அந்த கொடியின் கீழே அவருடைய பிள்ளை வர வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அது மாத்திரமல்ல, கீழே வந்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளை அந்த கொடிக்கு சமீபத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடியை ஏற்ற வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே பார்த்தோம், நம்முடைய கையிலே கொடி வந்து விட்டது. கொடியை ஆண்டவர் கொடுத்து விட்டார். கொடி வந்தபடியினாலே எல்லாரும் இந்த கொடியை ஏற்ற முடியாது. வேதத்திலே 3 பேர் கொடியை ஏற்றினதை காலையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, சாத்தான் ஆலயத்தின் நடுவிலே வந்து கொடியை ஏற்றுகிறான். சங்கீதம் 74 சங்கீதம் 4-9 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எதற்கு அவன் நாட்டுகிறான்? அடையாளமாக, இது என்னுடைய எல்லை, என்னுடைய ஆளுகை நிறைந்த இடம், நான் சொல்லுவதை தவிர, நான் நினைப்பதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆண்டவர், ஏன் இது நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளையினுடைய நிர்விசாரத்தினாலோ அல்லது அஜாக்கிரதையினாலோ அல்லது சத்துருவுக்கு ஆண்டவர் கொடுத்த அனுமதியினாலோ தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி என்னுடையது என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்கு. இன்னைக்கும் சத்துரு நம்முடைய தேசத்தில் அதை செய்ய நினைக்கிறான். கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தன்னுடைய கொடியை என்ன பண்ண வேண்டும்? நாட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன? அப்படியே விட்டுவிட மாட்டார், பொறுத்து கொண்டே இருப்பார். 76 சங்கீதம் 6-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் ஆண்டவர் தடுக்க மாட்டார். சத்துரு இப்படி கொடியேற்ற வரும் பொழுது, ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்கி வர வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானம் பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாக வாழணும் என்பதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் தடுக்காமல் விட்டு விடுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் பொருந்தி மீண்டும் நல்ல ஜெப ஜீவியத்தில் கட்டப்படும் போது, பரிசுத்தத்திற்கு நேராய் வர தீர்மானம் பண்ணி மனம் பொருந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவனுக்கு ஒரு கோபம் வரும், தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வரும். அந்த பக்தி வைராக்கியம் வரும்போது தான் சொல்றார் 76 சங்கீதம் 9வது வசனத்தில், ஒவ்வொரு கொடியையும் என் ஆண்டவர் பிடுங்கி எறிவார். அது எந்த தேசத்தில் சத்துரு செய்தாலும், எந்த மாநிலத்தில் செய்தாலும், எந்த நாட்டில் செய்தாலும் என் ஆண்டவர் ஒவ்வொரு கொடியாய் பிடுங்கி எறிவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது, ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு கொடியை நாட்டுவேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் கொடியை நான் ஏற்றுவேன். அல்லேலூயா.
அவன் நாட்டுவேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், நான் கொடியை ஏற்றுவேன். ஏனென்று சொன்னால் முழு உலகத்திற்கும் ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் கொடியை ஏற்றுகிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. மூன்றாவது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கொடியை ஏற்ற வைக்கிறார். 60ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்னா, 63 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில கையில என்ன இருந்துச்சுன்னா, தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருந்தது. அந்த தத்தளிப்பின் பாத்திரம் வேதனையானது, வருத்தமானது, சஞ்சலம் கொடுப்பது, கண்ணீர் வடிக்க செய்வது, நம்மை பெருமூச்சு விட வைப்பது. அது மாத்திரம், நமக்கு முன்னாடி நல்ல ஆகாரம் இருந்தாலும் சாப்பிட மனம் இல்லாமல் வேதனை நிறைந்ததான ஒரு வாழ்க்கையா இருக்கும் பொழுது ஆண்டவர் போதும் என்று சொல்லி அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துவிட்டு நம்முடைய கையிலே கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த கொடியை என்ன பண்ணுகிறார்? கொடியை கொடுக்கிறார். கொடி வந்து விட்டதே, வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்பா இதை நான் கொடுத்தேன்னா ஏற்றுவதற்காக. அப்படி வந்த பொழுது தாவீது யோசிக்கிறார், ஆண்டவர் கையில கொடுத்துட்டார். 3வது வசனத்துல பாத்திரத்தை அகற்றிவிட்டு ஆண்டவர் கொடியை கொடுத்த பொழுது தாவீது நினைத்து பார்க்கிறான், கொடி வந்து விட்டது, ஆனால் இன்னும் நான் என்ன பண்ணவில்லை? விடுவிக்க படவில்லை என்று சொல்லி நினைத்த பொழுது அவர் சொல்றாரு, 60ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல, இக்கட்டு எனக்கு இருக்கிறது, எனக்கு உதவி செய். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது, நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடியை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நம்மிலே செய்ய விரும்புவது என்ன, தேவன் நம்மில் செய்ய எதிர்பார்க்க வேண்டியது என்ன, அது தானாக உயராது. ஏன் கொடியை கொடுக்கிறார்? கொண்டாடுவதற்கு. விடுதலை இல்லை என்று சொன்னால் நம்மாலே கொண்டாட முடியாது. ஆண்டவர் கொடியை ஏற்றுவதற்கு முன்பாக முதலாவது 3 ஏரியாக்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அதிலே முதலாவது ஏரியாவை காலையில பேசினேன். 60ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல, எதை கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரோ அதை கர்த்தர் நடத்தி காண்பிப்பார். பல மாதங்களாயிருக்கலாம், பல ஆண்டுகளாயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினதை நடத்தி காண்பித்து விடுதலையை கொடுத்து கொடியை கர்த்தர் ஏற்ற வைப்பார். 2வது காரியத்தை பார்ப்போம். இங்கே முதலாவது கொடியை உயர்த்துவது எதை குறித்து பேசினாரோ, நம்முடைய வாழ்க்கையில தலைகுனிவின் அனுபவங்கள். காலையில் நிறைய காரியங்கள் சொன்ன, சாரால் சொன்ன, யாக்கோபு சொன்ன, நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில தாவீது சொன்ன தலைகுனிவு வந்தது. எந்த இடத்திலே அவர்கள் தலைகுனிந்தார்களோ அதே இடத்திலே கொடியை ஏற்றுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். 2வது காரியம் 60ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். 2வது காரியம், முதலாவது என்ன செய்கிறாரு? எதை பேசினாரோ, எதை சொன்னாரோ அதை நடத்தி காண்பிக்கிறார். 2வது ஏரியா என்னன்னா, உன்னுடையதா இருந்ததை உன்னுடையதாகவே கர்த்தர் ஆக்கி காண்பிப்பார். அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்கிறான், கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். என்னுடையது என்று சொல்லுகிறான். என்னுடையது என்று நீர், அதாவது ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது என்னுடையது தான் உண்மையிலே, ஆனால் கொஞ்ச காலம் இவனுடையதாக அது இல்லாமற் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்னுடையது நம்முடையது என்று சொல்றது அது நம்முடையது தான் உண்மையிலே, ஆனால் கொஞ்ச காலம் நம்முடைய கையிலே அது இல்லாமல் போய்விட்டது. தன்னுடையது என்று உரிமை பாராட்ட முடியாமல் இருந்தது. கையிலே கர்த்தர் கொடியை கொடுத்து விட்டார். அப்போது தாவீதிற்கு கர்த்தர் சொல்வது, அப்பா உன் கையிலே கொடி வந்த உடனே நீ முதலில் என்ன சொல்லுவ தெரியுமா? எது ஒரு காலத்துல என்னுடையதா இருந்து என்னை விட்டு எடுபட்டதோ அது மறுபடியும் என்னுடையதாய் அல்லது என் அண்டதாய் வருவதற்கு, மாறுவதற்கு உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் கரைங்க வைத்தாண்டு உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக என்று கொண்டாட ஒரு கொடியை கர்த்தர் ஏற்ற வைக்கிறார். மனாசே என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது. இவர்கள் இருவரும் யோசேப்பினுடைய மகன்கள். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 48:5.
நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். யாக்கோபு இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க கொண்டு வரும் பொழுது யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பே, இவர்கள் இருவரும் உன்னுடைய குமாரர் தான். ஆனால் இன்று நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் எனக்கு பேர பிள்ளைகள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்களை புதிய அந்தஸ்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அவர்கள் பேர பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. இதே குரல சங்கீதத்தில் தாவீதும் ஒலிக்கிறான். ஏன் அதை சொல்லுகிறான்? எனக்கு இந்த தகுதி கிடையாது, இந்த தகுதிக்கு நான் உரியவன் அல்ல. ஆனால் நீர் கிருபையாக ஒரு நாள் என்னை பார்த்து தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு அந்தஸ்தை நீர் கொடுத்தீர். எனக்கு பிறர் முன்பு ஒரு மரியாதையை என் ஆண்டவர் கொடுத்தீர், ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீர். தேவ சமூகத்தில் ஒரு புதிய ஸ்தானத்தை, ஒரு புதிய அந்தஸ்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு புதிய அந்தஸ்து, ஒரு புதிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தினார் புதிய அந்தஸ்தை, புதிய என்ன பண்ணுகிறார், ஸ்தானத்தை கொடுக்கிறார். அவனை ராஜாவாக்கினார். ராஜாவாக்கின பொழுது நன்றாக கவனியுங்கள், அப்சலோம் குறுக்கிட்ட பொழுது தாவீதை ஜனங்கள் எப்படி அழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீது நாட்டை விட்டு போய்விட்டான், வெளியே மகனாலே துரத்தப்பட்ட நிலைமையில. அப்பொழுது அவனை ராஜா என்று தான் ஜனங்கள் அழைத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மை என்ன? பெயர் இருந்தது, பட்டம் இருந்தது, ஆனால் ஆளுகை செய்ய ராஜ்யம் இல்லை. ராஜ்யம் இல்லை என்றாலும் ஜனங்கள் எப்படி தான் அழைக்கிறாங்க? ராஜா என்று சொல்லித்தான் அழைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஒரு நாள் ஆண்டவர் அப்சலோமை வீழ்த்தினார். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 19, 14, 15. இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இளைக்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் கடக்க பண்ண. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலில் இருந்த யூதா கோத்திரம் ஆட்களை அனுப்புகிறார்கள். ராஜாவே, நீர் திரும்பி வாரும். அர்த்தம் என்ன? மறுபடியும் அவனுடையதை அவனுடையதாக்குவதற்கு திரும்ப அழைத்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்? நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆவிக்குரிய அந்தஸ்து நமக்கு உண்டு. தகுதி இல்லாத நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த மேன்மை உண்டு, அங்கீகாரங்கள் உண்டு. சில நேரத்தில் நம்முடைய தவறுகளினாலோ அல்லது சாத்தானுடைய சத்ருவினுடைய சூழ்ச்சியினாலோ அந்த நிலைமைகள் நம்மை விட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும், அல்லது பறிக்கப்பட்டிருக்கக்கூடும், நம்மை விட்டு அகற்றப்பட்டிருக்கக்கூடும். இன்னும் பழைய பெயர் நமக்கு இருக்கும், ஆனால் பழைய கிருபை நம்மிடத்தில் இருக்காது. பழைய தேவ பக்தியும் பழைய பரிசுத்தமும் நம்மிடத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் கரத்தில் இருக்கிற கொடியை ஏற்றுவதற்கு முன்பு கர்த்தர் சொல்வது, அது என்னுடையதாகவே கர்த்தர் மறுபடியும் கிடைக்க செய்வார்.
அல்லேலூயா என்று சொல்ல வைப்பதற்காக கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் பேசுவாராக. எனக்கு இருந்த ஆவிக்குரிய வாஞ்சை, ஒருவேளை ஆண்டவரே, நம்ம எல்லாருக்கும் நம்ம சூழ்நிலை என்னன்னு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தோம், எந்த நிலைமையில் இருந்தோம். ஆனால் இப்போ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை ஆண்டவரே, ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் என்னை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நினைக்கவில்லை. அப்படி ஒரு தரிசனத்தை ஒரு நாளிலே கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு தந்தார். ஆனா இப்ப அந்த அனுபவமே எனக்கு இல்லை. ஒரு நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார், தேவ சத்தத்தை நான் கேட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவம் எனக்கு இல்லை. ஒரு நாளிலே கர்த்தர் என்னை எச்சரித்தார், தேவ சத்தம் எனக்கு நேராய் வந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஒன்றுமே இல்லை. தேவ சத்தம் கேட்கிற கிருபை இல்லை. நான் நினைத்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கு அதை நான் தேடினாலும் எனக்கு அது இல்லை. நினைத்து பார்க்கவே இல்லை. என்னுடையதா இருந்தது, இன்றைக்கு எங்கோ போய்விட்டது. கொடியை ஏற்றுவதற்கு என்னுடையதாகவே ஆகட்டும். இழந்த அந்தஸ்து மீண்டும் என்னுடையதாக ஒரு கிருபையை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நீர் தருவீராக. அவனை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். அரசன் காலையிலே வருகிறான். சிறைச்சாலையில் அவனை போட்டுட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே 2 பேர் அங்கே சொப்பனம் பார்க்குறாங்க. யோசேப்பு அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். அவன் சொல்றான், உன்னுடைய பதவி போய்விட்டது, உன்னுடைய பெயர் பானபாத்திரக்காரன். ஆனால் உன் வேலை மட்டுமல்ல, உன்கிட்ட வேலை மட்டும் இப்போ இல்லை, ஆனால் உனக்கு பேர் இருக்கு, பானபாத்திரக்காரன் என்கிற பெயர் உனக்கு என்ன பண்ணியிருக்கு, இருக்கு. இன்னும் 3 நாட்களிலே ராஜா மீண்டும் உன்னுடையதாக ஆக்குவார். இந்த ஆராதனையிலே அது நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, ஒருவேளை எல்லாம் போய் எனக்கு பேர் இருக்கு, பேர் இருந்து என்ன கொடுக்கப்பட்ட அனுபவம் இல்லை ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் அந்த அனுபவத்தை இந்த ஆராதனையில கர்த்தர் தருவாராக. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை விட்டு அகன்று போனதை மீண்டும் அது என்னுடையதாக மாற கொண்டு வருவீராக. 12 பேரிலே யோசேப்பு மிக சிறந்தவன். இது என்னுடையது என்று சொல்லும்போது ஏதோ ஒன்று என்னுடையது அல்ல, எனக்கு கர்த்தர் தந்து, எனக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தந்தது எல்லாமே ஸ்பெஷலானது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தீரே, அது எனக்கு சாதாரணமானது அல்ல. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது சாதாரணமானதல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஸ்பெஷலானது. ஹல்லேலூயா. விசேஷமானது. அந்த விசேஷமானது என்று குறிப்பதற்காக 3 பேர்களை சொல்கிறான். கீலேயாத் என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது, யூதா என் நியாய பிரமாணிகன். இது இன்றைக்கு அதை என்னுடையது என்று தருவீராக. கீலேயாத் என்னுடையது. கீலேயாத்தினுடைய விசேஷம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? இந்த கீலேயாத் சுகமாக்குகிற ஒரு மருந்து தயாரிக்கிற சிறப்பான இடமாயிருந்தது. ஆண்டவர் கொடியை ஏற்றும் முன் இந்த கீலேயாத் உன்னுடையதாக மாற வேண்டும். இது குணம் கொடுப்பது, இது ஆரோக்கியப்படுத்துவது. ஒன்று உனக்கு ஆரோக்கியம் வந்திருக்கணும், அல்லது உன் மூலமாக அநேகருக்கு ஆரோக்கியம் வருகிற ஆளாக நான் உன்னை மாற்றி இருக்க வேண்டும். ஸ்பெஷல் மெடிசன் அது என்னுடையதாக மாற உதவி செய்யும். ஒருவேளை அது ஒரு பதிலாக இருக்கும், அல்லது பிரச்சனைக்கு கர்த்தர் தருகிற பரிகாரமாக இருக்கும், அல்லது உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் விதமாக இருக்கும். ஆண்டவரே, நீர் ஆலோசனை தந்தீர், பரிகாரத்தை தந்தீர், இந்த பாக்கியத்தை என் மூலமாக கொடுத்தீர் என்பது நடக்கும்போது தானாக கையிலிருந்து கொடி உயரும்.
இதை செய்த உமக்கு மகிமை என்று சொல்ல கிருபை தருவாராக. என்னுடைய வாழ்க்கையிலே கீலேயாத்தின் பிசின் தைலம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அங்கே வந்தபடியால் ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு நதி, அந்த நதியை பற்றி சொல்லுகிறது. அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிற்று. ஒருவேளை கர்த்தர் இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாரத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் உங்களை கர்த்தர் நிரப்பி நீங்கள் போகும் இடங்களிலே கர்த்தருடைய பரிகாரம் உங்கள் மூலமாய் வருவதற்கு அந்த அபிஷேகத்தின் வெளிப்படுத்தலை பயன்படுத்துவதற்காக இருக்கலாம். கீலேயாத் என்னுடையது. நீதிமொழிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். வேத வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் வந்து வசனம் கேட்கும்போது நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனால் வீட்டிற்கு போகும்போது அல்லது ஆஃபீஸுக்கு போகும்போது அல்லது நான் பணியாற்றுகிற இடத்திற்கு போகும்போது மறுபடியும் பிரச்சனை என்ன பண்ணுகிறது, வருகிறது. என்னால் சிரிக்க முடியவில்லை, ஆனால் மனமகிழ்ச்சி என்னை ஆளுகை செய்யவும் இல்லை. இன்று ஒன்றை எனக்கு செய்யும், நீர் சொல்லுகிற அந்த மனமகிழ்ச்சி என் வாழ்வில் ஆளுகை செய்கிற இடத்திற்கு என்னை கொண்டு வருவீராக. நீதிமொழிகள் 13:17 வாசிங்க. நீதிமொழிகள் 13:17. துரோகமுள்ள தூதன் தீவினையில் விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையுள்ள நல்ல ஸ்தானாபதியோ ஔஷதம். என்னை ஏதோ ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனாக அல்ல, இயேசுவுக்கு உண்மையான ஸ்தானாதிபதியாக இருக்க என்னை கர்த்தர் மாற்றுவீராக. எத்தனை பேர் இந்த மாலை வேளை கேட்க போறீங்க, ஆண்டவரே ஏதோ வாழ்ந்து போகிற ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, உமக்கு உண்மையான ஒரு ஸ்தானாதிபதியாய் இந்த மாலை வேளையில கர்த்தர் என்னை மாற்றுவாராக. அப்போது எனக்கும் அது மருந்தா இருக்கும், பிறருக்கும் அது மருந்தா இருக்கும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், எப்ராயிம் என் தலையின் பலன். ஏன் சொல்கிறான்? கை வைக்கும் போது இடது கைத்தான் தலையில வந்திருக்கணும், ஆனால் யாக்கோபு வலது கையை வைத்தார். எப்ராயிம் ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதமும் நல்லதுதான், ஆனால் ஆண்டவர் சிலருக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தருகிற எல்லா ஆசீர்வாதமும் நல்லதுதான், ஆனால் சிலருக்கு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த காலை பலி செலுத்தி முடித்த பின்பு விருந்து நடக்கிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிருங்க. எல்லாருக்கும் இறைச்சி, ஆனால் சவுலுக்கு மட்டும் ஸ்பெஷல். அதே போல இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆனால் சிலருடைய அர்ப்பணம், சிலர் கொடுத்ததான கிரயம், கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருக்கிற வாஞ்சை, கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பற்று, கர்த்தருக்கு அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு அவரை கனப்படுத்தும் விதமாக அவர்கள் கீழ்ப்படுகிறார்களே, இவர்களை ஆண்டவர் பார்த்து அந்த சிலருக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். மறுபடியும் சொல்றேன், இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆனா சிலருக்கு, எந்த சிலருக்கு யாரிடத்துல அர்ப்பணம் இருக்கிறதோ,
யார் கர்த்தருக்காக கிரயம் கொடுக்கிறாங்களோ, யார் கர்த்தர் மேல வாஞ்சை வைத்து பற்று வைத்து அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை பார்த்து அந்த சிலருக்கு கர்த்தர் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை அறிந்துதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 16ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். என்ன அழகா சொல்ற பாருங்க. நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இன்னொன்றையும் சொல்லுகிறார், யூதா என்னுடைய நியாய பிரமாணிகன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது, யூதாவே நீ ஒரு பாலசிங்கம், நீ ஒரு பாலசிங்கம், இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார் என்று சொல்லிவிட்டு யூதாவுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நீ நியாய பிரமாணிகன். ஒருபோதும் யூதாவை விட்டு விலகுவதில்லை. இயேசுவை பற்றி அது பேசுகிறது. ஆண்டவர் கொடுத்ததான 12 கோத்திரம், ஆனால் யூதா கோத்திரத்திலே தான் ஆண்டவர் வருவார். வேறு யாருக்கும் கொடுக்காததை ஆண்டவர் பலருக்கும் சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட சிலருக்குத்தான் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரையும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்த முடியும், ஆனால் பவுலுக்குத்தான் விசேஷமாக ஆண்டவர் அதை கொடுத்தார். யாரும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியும், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பெரும் பகுதியை எழுதும் குறிப்பிட்ட கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குத்தான் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான குறிப்பிட்ட ஆசீர்வாதம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதல்ல, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம். வேறு யாருக்கும் ஆண்டவர் அதை என்ன பண்ணவில்லை, சொல்லவில்லை. யாக்கோபு ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கப்படுகிறார்? நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். யாரு இருக்க முடியும்? ஆனால் யாக்கோபிற்கு சொன்னார், உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய். நான் கொடியை உயர்த்துவதற்கு நீர் எனக்கென்று என் குடும்பத்திற்கு வைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. குறிப்பிட்ட நன்மையை, ஆண்டவரே ஆவிக்குரிய இரக்கத்தை இந்த நாளிலே தருவீராக. கீலேயாத் என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது, யூதாவும் என்னுடையது என்று சொல்ல கிருபை தருவீராக. மூன்றாவது ஏரியா, விடுதலை கொடுக்கிற மூன்றாவது ஏரியா, சங்கீதம் 60வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 60:8. மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிந்து போடுவேன். இது வரைக்கும் நடக்கவில்லை, ஆனா இனி நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது என்ன? மோவாப் ஒரு நாளும் இஸ்ரவேல் உடையது அல்ல. ஏதோம் ஒருபோதும் இஸ்ரவேலுக்கு உரியது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது செய்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்ததை செய்ய துவங்குவேன். இரண்டாவது உன்னுடையதா இருந்ததை உன்னுடையதாகவே ஆக்கி காண்பிப்பேன். மூன்றாவது என்ன தெரியுமா செய்கிறாரு? ஒருபோதும் அது உன்னுடையது அல்ல,
அதின் மேலும் ஜெயத்தை நான் தருவேன். மூன்றாவது ஆண்டவர் விடுதலை தருகிற ஏரியா, அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல, ஆனா அதின் மேலும் நான் என்ன பண்ணுவேன், ஜெயத்தை தருவேன். ஒருபோதும் உன்னுடையதல்ல, ஆனால் நீ அதை உன் காலின் கீழே மிதிக்க, உன் பாத ரட்சையை அதன் மேல் தூக்கி போட, அதன் நிமித்தம் ஒரு கொண்டாட்டத்தை வைக்க உதவி செய்வேன். ஏன் அதை ஆண்டவர் சொல்லுகிறார்? இதை முன்னமே நம்முடைய வேதனையில இடைஞ்சல் பண்ணுகிற ஒரு காரியம். இந்த மோவாப் ஏற்கனவே இடைஞ்சல் பண்ணுகிற ஒரு காரியம். அது நம்முடையதல்ல, பிரச்சனையை வேதனையை கொடுக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய பிள்ளையினுடைய கரத்துல நான் கொடுத்ததான அந்த கொடி உயர வேண்டுமானால் வெளியே இருந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை தோற்கடிக்க நினைக்கிற அந்த சக்திகளின் மேலே என் பிள்ளையை நான் ஜெயிக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்காலத்தில் ஆண்டவரே நீர் எதை ஜெயிக்க செய்வீர்? இந்த சங்கீதம் எதற்கு? ஜெயித்ததை கொண்டாடுவதற்கு. இந்த 60ஆம் சங்கீதம் எதற்கு? ஜெயித்ததை கொண்டாடுவதற்காக. தாவீது சொல்கிறார், மோவாப் என் பாத பாத்திரமாக ஆக்குவீர். மோவாப் என்பது என்ன? மோவாப் கர்த்தருக்கு அருவருப்பானது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 11-33 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் வாசிங்க. அதின்மேல் உயர அளவுபடி பணிப்படுத்தப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுக்களும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் அதின் வார்ப்பு வேலையாயிருந்தது. நல்ல கவனி. இங்க வாக்கு போது என்னன்னா, சாலமோன் மோவாபியருடைய அருவருப்பை அவன் செய்ததை பார்க்கிறோம் அந்த அதிகாரத்துல. இப்ப உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு போதும். மோவாபியனும் அந்நியனும் ஒரு காலத்தில் என் சபைக்கு உட்படலாகாது. அப்ப என்னன்னா, ஆண்டவர் வெறுக்கிற ஒன்று அவருக்கு முன்பாக நீ என்ன பண்ணக்கூடாது, மோவாப் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில வெளியே இருந்து என்னை தாக்கி நீர் விரும்பாத எதுவும் எனக்குள்ளே வந்திருந்தால், நீர் அருவருக்கும் காரியம் என்னுடைய வாழ்க்கையில இடம் பெற்றிருந்தால், இந்த நாளிலே நான் அதை ஜெயிக்க ஒரு கிருபை தாரும். இப்போ உபாகமம் 25ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உன் பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளை வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி சுமுத்திரையான நிறைக்கல்லும் படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம்.
இதை இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு அருவருப்பானது. என்ன அருவருப்பானது? சுமுத்திரையான நிறைக்கல்லும், தவறான வெயிட், தவறான பேலன்ஸ், தவறான மெஷரிங் கப்ஸ், பட்டியல் போட்டு சொல்லுகிறார். இதெல்லாம் அருவருப்பு. இன்னும் இப்படி விளக்கி கொஞ்சம் சொல்லணும்னா, குறுக்கு வழியிலே சம்பாதிக்க நினைத்தால் அது ஆண்டவருக்கு அருவருப்பு. ஏமாற்றி பிறரை ஏமாற்றி சம்பாதிக்க நினைத்தால் அது ஆண்டவருக்கு அருவருப்பு. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். ஏமாற்றி சம்பாதிக்க நினைத்தால் அல்லது குறுக்கு வழியிலே சம்பாதிக்க நினைத்தால், அப்படி ஒரு பிளானோ அப்படி ஒரு தீர்மானமோ தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை நாங்கள் செய்திருந்தால், இந்த ஆலயத்தில் இருக்கும் போதே நான் தீர்மானிக்கிறேன், அந்த அருவருப்பை ஜெயிக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. உபாகமம் 18வது அதிகாரம் 8-12 கொஞ்சம் வேகமா அதே வாசிடுங்க. உபாகமம் 18:8-12. இன்னொரு அருவருப்பு அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பிதாக்களுடைய ஆஸ்தியில் அனுபவிக்கிறதும் அல்லாமல் அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், மாயவித்தை காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, இங்க ஒரு அருவருப்பை சொல்றாரு. வீட்டில் போய் நல்ல அந்த வசனங்களை பொறுமையா கொஞ்சம் வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, ராசி பலன் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், குறி பார்க்கிறவன், லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆண்டவர் போடுகிறார் அந்த பகுதியில். இதெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த லிஸ்டெல்லாம் சொல்லிவிட்டு சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு அருவருப்பானது. இதெல்லாம் எனக்கு அருவருப்பானது. நான் கொடியை உயர்த்துவதற்கு ஆண்டவரே என்னை எது கட்டுக்குள் கொண்டு வருகிறதோ அதை ஜெயிக்க ஒரு கிருபை தார். ஆண்டவரே எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட லிஸ்டில் எது கொடியை உயர்த்த முடியாதபடி என்னை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறதோ அந்த கட்டை நான் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். கர்த்தர் விரும்பாத இப்படிப்பட்ட செயல்களை தேடி அதற்கு அடிமையாக அதற்கு பயத்தை கொடுப்பதாயிருந்தால், ஆண்டவரே அந்த மோவாப் என் காலின் கீழே வர செய்வீராக. அது என்னை பானபாத்திரம் அல்லது பானபாத்திரமாக மாற செய்வீராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம். இது ரெண்டு என்னிடத்துல இல்ல. நான் சுத்தம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மாறுபாடுள்ளவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இடத்திற்கு இடம் வேஷம் மாறுகிறவன். மாறுபாடு உள்ளவன் என்று சொன்னால் இடத்திற்கு இடம் வேஷம் மாறுகிறவன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு அருவருப்பானவன். பச்சோந்தி போல இடத்திற்கு இடம். கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி வந்தால் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மனுஷன். உலகத்துக்குள்ளே போகும்போது உலகம் என்று சொன்னால் உலக மனுஷன். அவனை தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் யாரு? மாறுபாடுள்ளவன். அந்த மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். என்னுடைய உங்க இருதயத்தில் கை வச்சு, என்னுடைய வாழ்க்கையில அப்படி நான் ஒரு நடிகனாக இதுவரைக்கும் இருந்திருந்தால் இன்றைக்கு என்னை மாற்றிக்கொள்ள ஒரு கிருபை தருவீராக. மோவாபை ஜெயிக்க உதவி செய்யும். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க
தெரியாம இன்னைக்கு மாலை ஆராதனைக்கு நான் வந்துட்டேன் போல இருக்கு. தெரியாம மாலை ஆராதனைக்கு இவ்வளவு கடுமையா ஆண்டவர் சொல்லியிருந்தா நான் அந்த மாலை ஆராதனைக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி மனசுல கூட என்ன பண்ணலாம், நினைக்கலாம். ஆனா நல்ல கவனிங்க, அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, ஏதோமின் மேல் என் பாத ரட்சையை எறிந்து போடுவேன். ஏதோம் யார்? நாளைய ஆசீர்வாதம் அவனுடைய கையில தான் இருந்தது, சேஷ்டபுத்திர பாகம். ஆனால் இன்றைக்கு ஒரு தற்காலிக, ஒரு அற்பமான நன்மை வேண்டும் என்பதற்காக நாளை கிடைக்க வேண்டிய, நாளை வர வேண்டிய நிரந்தர மேன்மையை அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். அல்லேலூயா. அப்படி செய்ததினாலே அவனுக்கு ஏதோம் என்று சொல்லி பெயர் வந்தது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 30வது வசனம். ஆதியாகமம் 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன். ஏசா அதை செய்கிறான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பெயர் வந்தது. கொடியை நான் உயர்த்தணும் என்றால் அநேக நேரத்தில் டெம்டேஷன் வருகிறது. பக்கத்தில் பாசலுங்க, கொடியை நான் உயர்த்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சில நேரத்தில் அடிக்கடி எனக்கு ஒரு டெம்டேஷன் என்ன பண்ணுகிறது, வருகிறது. உங்கள் இறுதியில் கை வச்சு போய் சொல்லுங்க, அந்த டெம்டேஷனை நான் ஜெயிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த ஒரு தடவை எந்த டெம்டேஷன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு தடவை இதை செஞ்சிருவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு செஞ்சிருவோம், நாளைக்கு என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அல்லது செஞ்சுட்டு இன்னைக்கு நைட்டு போய் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். பார்க்கும்போதே ஒரு டெம்டேஷன் என்று நினைத்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சில நேரத்தில் அப்படியே நம்ம தள்ளி தள்ளி போடுகிற, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆண்டவர் வருகை வரல, நாளைக்கு வரல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்குரியதை பார்ப்போம், இன்னைக்குரியதை செய்யலான்னு நினைக்கிற இடம் கொடுத்த ஒரு ஆளாக இருந்தால், அந்த காரியம் என்னை ஆதிக்கம் செலுத்தின ஒரு நபராக இருந்தால், அதை ஜெயிக்க இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. பெலிஸ்தியாவே, மீண்டும் மீண்டும் ஒரே கண்ணி, ஒரே பிரச்சனை, ஒரே காரியம் நம்மை தாக்குவதற்கு, அது தாக்குவதற்குத்தான் அது இருக்கு. அது பேர் பெலிஸ்தியா. அதுதான் பெலிஸ்தியா. கொடியை உயர்த்தி பெலிஸ்தியா அது என்னுடையதல்ல, ஆனால் ஜெயிக்க கிருபை தாரும். ஒரு 3 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 3 பேர் கூட எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தையும், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தையும், யாத்திராகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தையும், சங்கீதம் 107 10வது வசனத்தையும் வாசிங்க. ஒவ்வொருத்தரா வாசிங்க. என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? யாத்திராகமம் 14:11 16:3. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். 16:3 வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திர அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே
அழைத்து வந்தீர். சங்கீதம் 107:10 வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். சரி, இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தால் இஸ்ரவேலரை மறுபடியும் மறுபடியும் தாக்கினதான சில காரியங்களை அங்க சொல்லுகிறார். ஒன்று, எகிப்திற்கு போயிடலாமா, எகிப்திலே நல்லா இருந்தோமே என்ற நினைவு. இன்னொன்று, நினைத்தவுடனே கர்த்தர் கொடுக்கலையா உள்ளம் வாடி போகிறது, சோர்வு வருகிறது. மீண்டும் மீண்டும் இந்த காரியங்கள் அவர்களை தாக்கிக் கொண்டே இருந்தது. நம்மையும் சில நேரங்களில் அப்படித்தான் மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டே இருக்கு. பல நேரத்தில் நாம் வேத வசனத்தை, வேதாகமத்தை எப்படி அணுகுகிறோம், எப்படி நாம் ஜெபத்திற்கு வருகிறோம் என்பதிலே அந்த காரியம் நமக்கு தெரிய வருகிறது. எங்களை அடிக்கடி தாக்கி சோர்வடைய செய்து முன்னால் போக விடாமல் தடுக்கிற இந்த பெலிஸ்தியாவின் மேலே ஆர்ப்பரிக்க ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து, நல்ல கவனிங்க, தாவீது ராஜாவான போது பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தினான். 2 சொல்றார், அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணினான். ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்கடி உங்களை தாக்கி காயப்படுத்தி சோர்வடைய செய்து நாங்கள் இயங்க வேண்டிய பிரகாரம் நாங்கள் இயங்க முடியாமல் எங்களை வீழ்த்துகிற பெலிஸ்தியாவின் மேலே இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தருவீராக. 3 காரியங்களிலே, 3 ஏரியாக்களிலே விடுதலை. 1, அவர் எதை சொன்னாரோ அதை நடத்தி காண்பிப்பார். 2வது, உன்னுடையது தான் ஆனால் இப்போ இல்லை, அந்த உன்னுடையதை உன்னுடையதாகவே கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். 3வது, அது உங்களுடையதே இல்லை, ஆனாலும் அதன் மேல் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வார். இந்த 3 ஏரியாவிலும் விடுதலை தந்து கொண்டாடுவதற்கு அடையாளமாக கொடியை ஏற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். 60வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:6. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். போதும், கர்த்தர் விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். முதல் கண்டிஷன், கர்த்தர் பேசினார். பேசின உடனே என்னிடம் எதிர்பார்ப்பது நான் களி கூறுவேன். எப்படி களி கூறுவது? கர்த்தர் பேசினால், இதுவரை பேசினாரு. கொஞ்ச நாள் போனோன்னா எப்படி கேட்கறதுக்கு, பேசினார்ன்றது பேசினாரா எப்படி கேட்குறோம்? என்னோடு கூட கர்த்தர் பேசினாரா என்று வாழ்க்கையில மாறிட்டு. ஒரு நாள் என்ன சொன்னோம்? என்னோடு கூட கர்த்தர் பேசினார், என்னோடு கூட பேசினார். இப்போ என்ன சொல்றோம்? என்னோடு கூட பேசினாரா? அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கவில்லை. நடக்காத போது ஆண்டவர் பேசி ஆரம்பத்தில் நடந்த போது என்னோடு கூட பேசினார்னு சொன்னோம். இப்ப காரியம் நடக்கும் போது என்ன சொல்றோம்? நமக்கே சந்தோகம், என்னோடு கூட பேசினாரா? ஆனால் இப்போது கர்த்தர் பேசுகிறார். நான் என்ன செய்வேன்? அலசி பார்க்க மாட்டேன். இனிமேல் என்னோடு கூட கர்த்தர் பேசினார், பேசினவர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவர். நான் மாறினாலும் ஆண்டவர் மாறுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேசினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா செய்வார். அவர் மாறுவதே இல்லை. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பவர் அல்ல. அவர் சொன்னதினாலே
நிச்சயம் செய்வார் என்று பரவசமுள்ள எதிர்பார்ப்போடு கூட நான் இருப்பேன் என்கிற அனுபவத்திற்கு கர்த்தருடைய பிள்ளை வரணும்னு எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் கலிகூற செய்வது. பரவச கலிகூறுதலை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது அனுபவம் சங்கீதம் 60:6 மறுபடியும் வாசுங்க. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை நல்ல கவனிங்க. கர்த்தர் பேசினார். எப்போது? வரும் முன்னே போகணும் என்று நினைத்த உடனே பேசிவிட்டார். கால் வைக்கும் போதே பேச ஆரம்பித்து விட்டார். எப்போ? ஆலயத்துக்கு உள்ளே வரும்போதே, கால் வைக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணார்? பேச ஆரம்பித்து விட்டார். பாடும்போது அவர் பேசினார். தாவீது என்ன செய்தான்? 62 சங்கீதம் 11 வசனத்துக்கு வாங்க. இப்போ சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. என்னவா? நீர் ஒரு தரம் பேசினீர், ஆனால் நான் 2 முறை கேட்டேன். 2வது கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த செய்தியில ஏதோ ஒரு வார்த்தை என்னை தொட்டது. ஆண்டவர் பேசின காரியத்தில் ஏதோ ஒரு வார்த்தை என்னை தொட்டது. ஆவியானவர் ஒரு வசனத்தின் மூலமாக என்னை உணர்த்தினார். அந்த வார்த்தை என்னை திரும்பி பார்க்க வைத்தது என்று பேசி இருப்பார் என்றால் கர்த்தர் மறுபடியும் பேச மாட்டார். நல்ல கவனிங்க. கர்த்தர் மறுபடியும் பேச மாட்டார். ஒரு முறை பேசிவிட்டால் நான் ஆண்டவர் பேசினதை எனக்கு நானே மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவேன். சொல்லுங்க. ஒரு முறை கர்த்தர் பேசினார், இப்ப நான் மறுபடியும் ஆண்டவர் பேச மாட்டார். பேசினதை மறுபடியும் நானே ஞாபகப்படுத்திக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஏன் அதை ஆண்டவர் சொன்னார்? இன்று சொன்னார். என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், சத்தத்தை மறுபடியும் கேட்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய ஆயத்த? ஆண்டவரே, பேச இடமளித்தால், மறுபடியும் பேச இடம் கொடுத்தால் 2 காரியம் நடக்கும். 60 சங்கீதம் 11 வசனத்தையும் 12 வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 60, 11, 12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை. முதலாவது வல்லமை தேவனுடையது, 2வது கிருபையும் தேவனுடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த 2 விசுவாசமும் நம்மிலே வரும். அல்லேலூயா. முதலாவது என்னது? வல்லமை என் தேவனுடையது. 2வது கிருபை தேவனுடையது. ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் என்னது? முதல் கண்டிஷன் கலிகூறுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னைக்கோ பேசினார், இன்னைக்கு பேசினாரா? அப்படி அல்ல. பேசினவர் உண்மையுள்ளவர், பேசினவர் நிச்சயம் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு, கலிகூறுதலோடு கர்த்தரை துதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது கண்டிஷன், தேவன் ஒரு தரம் பேசினார், 2 தரம் கேட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றதை விட்டுறாத, மறுபடியும் நீயே உனக்கு உன் ஞாபகப்படுத்திக்கொள். உனக்கு சொன்னதை கண்ட நிச்சயம் என்ன பண்ணுவார்? செய்வார். ஏனென்றால் வல்லமை தேவனுடையது, கிருபையும் தேவனுடையது. ஆண்டவர் பேசுன மறுபடியும் ரீகால் பண்ணுங்க, நீங்களே எதிர்பார்ங்க, ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்படி ஏற்படுத்தி கொள்ளும் போது தவறான சிந்தை வராது. தேவனுடைய வல்லமையை குறித்து யோசிப்பீர்கள். தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரிதா, வல்லமை உள்ளவர் என்னோடு பேசி இருக்கிறார், அந்த வல்லமை உள்ளவர் எனக்காய் பராக்கிரமம் செய்வார், அவருடைய கிருபை என் மேலே இருக்கிறது, அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரும். இது 2ஐயும் செய்யும்போது 3 ஏரியாக்களிலே கர்த்தர் விடுதலை கொடுத்து, கொடியை கையில் கொடுத்த கொடியை கர்த்தர் ஏற்ற வைப்பார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்குள்ளே
கொடியை கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்மால் ஏற்ற முடியல. ஏன்னா இன்னும் நாமளே கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னும் நமக்குள்ளே பிரச்சனை இருக்கு. அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கின பின்பு கொடியை உயர்த்தி கர்த்தர் கொண்டாட வைக்கிறார். முதலாவது கர்த்தர் விடுதலை ஆக்க விரும்புகிற ஏரியா, நான் உனக்கு சொன்னதை நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன். ஒருவேளை நான் சொல்லி பல மாதங்கள் ஆகி இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்குள்ள ஆகி இருக்கலாம். சொன்னவர் மறக்கதே இல்லை. நாம கூட வார்த்தையை மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் மறப்பதில் அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை நடத்தி காண்பிப்பேன். ரெண்டாவது ஏரியா எங்க தெரியுமா? விடுதலை. உன்னுடைய வாழ்க்கையில் அது உன்னுடையது தான், ஆனால் அது இப்போ உன்னுடையதா இல்லை. அதை பறித்து விட்டான், உன்னை விட்டு எடுபட்டு போயிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடையதை நான் மறுபடியும் உன்னுடையதாகவே நான் மாற்ற விரும்புகிறேன். மூன்றாவது சொல்றாரு, அது உன்னுடையதே இல்லைப்பா, ஆனாலும் அதன் மேலும் நான் உன்னை ஜெயிக்க உனக்கு ஒரு கிருபை தருகிறேன். அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கலிகூறுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முன்ன பேசினாரு, இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கலன்னு பேசினாரா என்ற கேள்வி, சந்தேகம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு கர்த்தரிலே கலிகூர்ந்து மகிழ அவரை உயர்த்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது கண்டிஷன், கர்த்தர் ஒரு தரம் உன்னோடு கூட பேசினதை மறுபடியும் நீயே ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்து. அதை தான் கர்த்தர் அப்படி நீ கொண்டு வந்து நிற்கும் போது உனக்குள்ளே ரெண்டு காரிய விசுவாசம். ஒன்று, வல்லமை தேவனுடையது, கிருபையும் தேவனுடையது, அவர் எனக்காக செய்வார் என்கிற விசுவாசத்தை உனக்குள்ளே தட்டி எழுப்போம். அதை நீங்க செய்ய ரெடியா இருந்தா ஆண்டவரும் கொடியேற்ற செய்வதற்கு அந்த 3 ஏரியாவிலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. அவருக்கு அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கண்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த வார்த்தையின்படி அப்படியே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். விடுதலை இல்லாத பகுதிகளிலே விடுதலையை தருவீராக. கொடியேற்ற முடியாமல் எந்த காரியம் எங்கள் பிள்ளைகளை தடை பண்ணினதோ அதை கர்த்தர் அகற்றுவாராக. அதனால் எது இடைஞ்சலாக இருந்ததோ அதை எல்லாம் கர்த்தர் அகற்றுவாராக. எதின் மேலே வெற்றி சிறக்கணுமோ அதன் மேலே வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கலிகூர்ந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யும். கர்த்தர் பேசினதை மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த உதவி செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.